ரஷ்யாவிலும் ஜப்பான்லையும் ஏற்பட்ட சுனாமி மற்றும் நிலநடுக்கங்கள் இதை பல வருடங்களுக்கு முன்னாடியே கணிச்சிருக்காங்க. பாபா வாங்கே மற்றும் நியூ பாபா வாங்கேன்னு சொல்லக்கூடிய ரியோ சட்சுகி ஜப்பானை சேர்ந்தவங்க. அப்படி உண்மையாகவே கணிச்சது நடந்துருச்சா? அப்படி என்னெல்லாம் கணிச்சிருக்காங்க? பாபா வாங்கே என்ன சொல்லியிருக்காரு? ரியோ சட்சுகி என்ன சொல்லியிருக்காங்க? இவங்களுடைய தீர்க்கதரிசியோடைய ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகுது? இப்படின்னு பல கேள்விகள், அது கேள்விக்கான விடை இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுனாமி மற்றும் பூகம்பம் இது பார்த்தீங்கன்னா, இந்த சுனாமி பூகம்பம் அப்படிங்கிறது பல ஊர்களில் நடக்கும். ஆனால் இந்த நிலநடுக்கம், ரஷ்யாவில் நடந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 8.8 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. இந்த நிலநடுக்கத்தால் முக்கியமாக பசிபிக் பெருங்கடல் ஒட்டியிருக்கக்கூடிய நாடுகள், அந்த பக்கம் ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது ரஷ்யாவும் ஜப்பானும் தான். ரஷ்யாவில் பயங்கரமான நிலநடுக்கங்கள், அந்த நிலநடுக்கங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிடங்கள் சேதமாக இருக்குது. அங்கே அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் அங்கே பெரிய அளவில் காயங்கள் ஏற்படலை, பெரிய அளவில் உயிர் சேதங்கள் ஏற்படலை. ஆனால் சுனாமி அலைகள் ஒரு 4 அடி உயரத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி பல அடுக்குமாடி கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஜப்பான்லேயும் ஏற்பட்டிருக்கு. ஜப்பானுடைய வடக்கு பகுதியில் நிலநடுக்கம் பார்த்துருக்காங்க. இந்த வடக்கு பகுதி நிலநடுக்கத்தில் பார்த்திங்கன்னா சுனாமியும் ஏற்பட்டிருக்கு. சுனாமி 5 அடி உயரத்துக்கு அங்கே அலைகள் எழும்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணு உலை, இந்த அணு உலையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழியர்கள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. புகுஷிமா அணுமின் நிலையம், இந்த அணுமின் நிலையம் பக்கமாக பார்த்திங்கன்னா அதுவும் பசிபிக் பெருங்கடலுடைய ஒரு பகுதியில் இருக்குது. ஸோ அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய 9 லட்சம் மக்களை, அதாவது அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மக்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல சுனாமி எச்சரிக்கைகள் அதிகமாக வருமோ தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே சைரன்கள் மற்றும் ஒலிபெருக்கிகள் நம்ம ஊரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு துரிதமாக உயிர் சேதங்களை தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போ ஜப்பான் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த பேரிடர் மீட்பு குழுவினர். ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் ரியோ சட்சுகி, புது பாபா வாங்கே அப்படிங்கிறவங்க இதை முன்னாடியே கணிச்சிட்டாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி 1999 அவங்க எழுதின ஒரு புத்தகத்தில் இந்த விஷயத்தை கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஜூலை 5ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு சுனாமி நிலநடுக்கம் வரும் அப்படின்னு, ஜப்பானில் வரும் அப்படின்னு ரியோ சட்சுகி சொல்லியிருந்தாங்க. அது இப்போ பழிச்சிருக்கு. ஜூலை 5ஆம் தேதி வரல, ஆனால் ஜூலை மாதத்தோட இறுதியில் வந்திருக்கு அப்படின்னு. அப்படி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரியோ சட்சுகி இந்த விஷயத்தை அவங்க எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு காமிக்ஸ், அவங்க பார்த்திங்கன்னா அந்த மங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலை அங்கே இருக்குது, காமிக் உடைய அந்த வரைகிறது. ஸோ அதன் மூலயமாக இவங்க பல விஷயங்களை சொல்லுவாங்க. 1999 த ஃபியூச்சர் ஆஃப் சா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. இது மாதிரி தெற்கு ஜப்பான் சுற்றி உள்ள பகுதிகளில் ஜூலை 5ஆம் தேதி 2025 மிகப்பெரிய சுனாமிகள் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு. இப்போ என்னென்னா, ஜூலை 5 டிசாஸ்டர் டே அப்படின்னு நிறைய ஹேஷ்டேக்லாம் ஓட்டினாங்க. ஜப்பானில் நிறைய அந்த சுற்றுலா தலங்கள் நிறைய மூடப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அவங்களுடைய பயணங்கள் தள்ளி போட்டாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களுடைய பொருளாதாரத்தில் பாதி அங்கேயே இழந்துட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு பக்கம் இப்போது இவங்களுடைய கணிப்பு துரிதமாக இருக்குது அப்படின்னு இங்கே சோஷியல் மீடியா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன துரிதமாக இருக்குது அப்படின்னா, ஜூலை 5ஆம் தேதி நடக்கும்னு சொன்ன விஷயம் கொஞ்சம் சற்று மாறாக ஜூலை மாதம் நடந்திருக்கு. அப்போது அவங்களுடைய கணிப்பு சரியானதாக இருக்கும் அப்படின்னு. மிகப்பெரிய அளவில் சேதங்கள், உயிர் சேதங்கள் அப்படி ஏற்படலை அப்படின்னாலுமே, ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 8.8 அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பர். அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த எச்சரிக்கை முன்னாடியே கணிச்சதால் தவிர்க்கப்பட்டிருக்கு பல அசம்பாவிதங்கள். ஒரு ரியோ சட்சுகி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது, அப்போது இதை நம்ம உற்று கவனிக்கணும் அப்படின்னு இதை ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க, இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க. இந்த ரியோ சட்சுகி இவங்க ஒரு மங்கா கலைஞர் தான். ஆனால் இவங்க தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு இவங்களே இவங்களை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் இங்கே ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரி, நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ ஜப்பானில் இது மாதிரி சுனாமி, இது மாதிரி பூகம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கேட்டால் வந்திருக்கு. ஆனால்
1952 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எதுனா, இப்ப ஏற்பட்ட விஷயம் சொல்றாங்க. அப்ப பாருங்க கிட்டத்தட்ட இத்தன வருஷம் கேப்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. சரி ஓகே. பாபா வாங்கி சொன்னார்ன்னு சொன்னீங்களே, அது என்னது? இது வந்து ரியோ சட்சுகி, ஜப்பானை சேர்ந்த நியூ பாபா வாங்கே அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அழைக்கப்படுறவர் தான் இந்த ரியோ சட்சுகி, நியூ பாபா வாங்கே. பாபா வாங்கேன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா? ஸோ ஒரு தீர்க்கதரிசி, ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவர். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ப. 2025 ஒரு பாதி முடிஞ்சிருச்சு. இன்னொரு பாதி இருக்க போகுது. இதுல என்ன விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அந்த வீடியோ நம்ம பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு சில ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தாரு. முக்கியமா இந்த சுனாமி, இந்த நிலநடுக்கம் பத்தின விஷயங்கள அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்டா இருக்கு இல்லைங்களா? அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆசியா பகுதிகள் மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட போகுது. முக்கியமா ஆசிய பகுதியில கூடிய பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க ரஷ்யாவிலயும் சரி, ஜப்பான்லயும் சரி ஆல்ரெடி பசிபிக் பெருங்கடல்ல சுனாமி ஏற்பட்டிருக்கு. ஆனா பாபா வாங்கி சொன்னது பசிபிக் பெருங்கடல் தான். ஆனா இது வந்து ஆசியாவை சார்ந்த பசிபிக் பெருங்கடல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். சுனாமிகள் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வந்து இப்போ இவங்களுடைய பிரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இது நடக்குமா? நடக்காதா? இல்ல இதுல உண்மை இருக்கா? இது மூட நம்பிக்கையா? இது முட்டாள்தனமா? அப்படின்லாம் நம்ம பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த புத்தகத்துல ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. இது வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஆமா நடந்துருச்சு. அன்னைக்கே சொன்னாங்க நடந்துருச்சு அப்படின்னு பேசுவோம் நம்ப. நடக்கலன்னா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு. ஸோ நம்ப மக்களுடைய மனநிலையே அப்படிதான் இருக்கும். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, அது ஆமா நடந்துருச்சு. நான் அப்பயே சொன்னேன் அப்படிம்பாங்க. நடக்கலனாலும், ஆமா நான் அப்பயே சொன்னேன் பார்த்தீங்களா நடக்கல அப்படிம்பாங்க. ஆனா இந்த மாரி பிரெடிக்ஷன்லாம் அவங்க முன்னாடியே கணிச்சிருக்காங்க இல்லைங்களா? இன்னும் சொல்லப்போனா பாபா வாங்க எக்ஸாக்ட்டா கணிக்க மாட்டாரு. இந்த டேட், இந்த டைம்லாம் அவருடைய கணிப்புல இருக்காது மோஸ்ட்லி. இந்த வருடம், இந்த பகுதி, இந்த ஆண்டோடைய பாதி, இல்ல மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு ஒரு பொதுவா தான் இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அங்கங்க மேட்சிங்கா இருக்குமே தவிர, பட் இதுதான் வந்து ஒரு 100% இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டு, இத பார்த்து நம்ப வந்து ஃபியூச்சர வந்து நம்ப ஐடியா பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா நம்மள மாரி மிகப்பெரிய முட்டாள் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. நடக்கிற இயற்கை பேரழிவுகள் யாராலுமே கணிக்க முடியாது. இப்ப நெறைய தீர்க்கதரிசிகள், நெறைய ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்றவங்க நெறைய பேர் சொன்னாலுமே, இப்ப நீங்க வருடம், ஆண்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இந்த வருடம் மிகப்பெரிய ஆபத்து வரப்போகும். இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போகும் அப்படின்னு ஒரு கணிப்புகள் சொல்லுவாங்க. அந்த அந்த கட்டங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து கண்டிப்பா யாராலயுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இயற்கை அதாவது எதிர்களை அப்பாற்பட்டது. நீங்க ஒரு விஷயத்த பிரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னா, அத விட அப்பாற்பட்டது இயற்கை. எப்ப வந்து காத்து அடிக்கும், எப்ப வந்து காத்து அடிக்காம இருக்கும், எப்ப வெயில் அடிக்கும், எப்ப வெயில் அடிக்காம இருக்கும். நம்ம கூட ஒரு காலம் இருக்கும் இல்லைங்களா? வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம் அப்படின்னு. ஆனா இந்த இருக்கிற நம்ம 2025ல வெயில் காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது, குளிர்காலத்துல காத்து அடிக்குது. இது வந்து ஒரு இயற்கையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, இந்த மழைப்பொழிவு, இந்த இயற்கை சீற்றங்கள், டிசாஸ்டர் இது எல்லாமே சொல்லி வச்ச மாரி நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது. இயற்கை என்ன முடிவு பண்ணுதோ, அத முடிவு பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இப்போ நியூ பாபா வாங்கி ஜப்பான்லயும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இந்த ஜூலை 5ஆம் தேதி அவர் கணித்த கணிப்பு தான். அது நடக்கும் அப்படின்னு சொன்ன விஷயம் தான். ஸோ இது வந்து ஒருவேள இந்த ஜூலை மாசம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு ஜூலை மாசம் முடிய போகுது. ஒருவேளை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்திருந்தா இந்த விஷயம்? அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு பிரபஞ்சத்தோடைய அது இயற்கையா? இது ஒருவேளை கணிப்புகள்லாம் உண்மைதானா அப்படின்னு நம்மளையே நம்ப வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு மாரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் இத நம்பலாமா? இத நம்பக்கூடாதா அப்படின்னு தாண்டி இது நடந்திருக்கு. ரியாலிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்ப அத நம்ம வந்து ரியாலிட்டி எப்படி நடந்துச்சு? சயின்டிஃபிக்கா எப்படி நடந்துச்சு? அப்படின்னு நம்ம அத யோசிச்சு பார்க்கலாம். அது ஒரு நல்ல வேவா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. பட் நீங்க இந்த மாரி பாபா வாங்கே, நியூ பாபா வாங்கே இந்த மாரி பிரெடிக்ஷன்லாம் நீங்க படிக்கிறீங்களா? அப்படி அவங்களுடைய பிரெடிக்ஷன்ல நீங்க வந்து இதுதான் கரெக்ட்டா சொல்லியிருந்தாரு அவரு. இத வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அவர் சொன்னது நடந்திருக்கு. அப்படின்னு உங்கள ஆச்சரியப்படுத்த விஷயம் எது? இல்ல நம்ம இந்த மாரி வீடியோக்கள் நம்ம பண்ணலாமா? இது மாரி பாபா வாங்கயோட பிரெடிக்ஷன்ஸு
இல்லை உலகத்தில் மற்ற தீர்க்கதரிசிகள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கருத்துக்களை கண்ணியமான முறையில் மற்றவர்கள் படித்து தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு மற்றவங்களோட வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கண்ணியத்தோட கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.